வேலூர் மாவட்டம் சித்தேரி பகுதியில் உள்ள ஏரியிலிருந்து வெளியேறும் உபரி நீரானது குடியிருப்பு பகுதிகளில் தேங்குவதால் சுற்றுவட்டார பகுதி மக்கள் கடும் இன்னல்களுக்கு ஆளாகி வருகின்றனர். பாதிக்கப்பட்ட மக்களின் அவல நிலை குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. வேலூர் மாவட்டம் சித்தேரி பகுதியில் உள்ள ஏரியை நம்பி 10க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் விவசாய பணியில் ஈடுபட்டு வந்தனர். இதனிடையே சித்தேரியில் உள்ள விவசாய நிலங்கள் அனைத்தும் தற்போது குடியிருப்புகளாக மாறியுள்ளன. இதனால் கனமழையின் போது சித்தேரியில் உள்ள ஏரியிலிருந்து வெளியேறும் உபரி நீரானது செல்ல வழியின்றி சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள குடியிருப்புகளை சூழ்ந்து கொள்கிறது. குறிப்பாக தென்றல் நகர், வஉசி நகர், திருவள்ளுவர் நகர் உள்ளிட்ட பகுதி மக்கள் மழை காலங்களில் வெளியே வர முடியாத அளவுக்கு உபரி நீரானது குடியிருப்புகளை சூழ்ந்து கொள்வதாக அப்பகுதி மக்கள் வேதனையுடன் தெரிவிக்கின்றனர். 10 வருஷத்துக்கு முன்னே இந்த தண்ணிலாம் இங்கே கிடையாது. இப்போ நாங்கள் எல்லாம் வீடாயிட்டுவே இங்கே தண்ணி போகிறதுக்கு வழி இல்லாமல் எங்களுக்கு காவல் வசதி இல்லாமல் நாங்கள் ரொம்ப வருத்தப்படுறோம் சார். எங்கள் குழந்தைங்க ஒரு வாரமாக இங்கே ஜுரம் ஃபீவர் அதிகமாக ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டின்னு போகிறதுக்கு வழி இல்லாமல் நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறோம் சார். மாநகராட்சி ஆட்சின்னு தான் எங்களுக்கு பேர், ஆனால் எங்களுக்கு எந்த வசதியுமே இங்கே ஒரு ரோடு இல்லை, ஒரு காவா இல்லை. நாங்கள் எப்படி சார் இங்கெல்லாம் வாழறது? ஒரு நாள் மழை தான் சார் பெஞ்சது எங்களுக்கு. ஒரு நாள் மழைக்கு இவ்வளோ தண்ணி. அப்போ எங்களுக்கு தொடர்ந்து மழை பெஞ்சா வீட்டுக்குள்ள தான் சார் தண்ணி வரும். கொசு தொல்லை. முன்பெல்லாம் சித்தேரியில் உள்ள ஏரியிலிருந்து வெளியேறும் உபரி நீரானது கால்வாய் வழியாக சென்று தொரப்பாடி பகுதியில் உள்ள ஏரியில் கலந்துவிடும். ஆனால் தற்போது உபரி நீர் செல்லக்கூடிய கால்வாய்களை சாலையோரம் இருக்கக்கூடிய பொதுமக்கள் சிலர் ஆக்கிரமித்து கட்டிடங்களை கட்டியிருப்பதால் உபரி நீர் செல்ல வழியின்றி குடியிருப்புகளிலேயே தேங்கி விடுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. 20 வருஷமா ஆச்சு நாங்கள் வீடு கட்டி, ஒரு வீட்டுக்கு காவா இல்லைங்க. காவா இல்லாத நாங்கள் எவ்வளோ பிரச்சனை இருக்குது. வீடு வரி மட்டும் வசூல் பண்ணுறீங்க, தண்ணி போகிறதுக்கு வாட்டம் இல்லை. மழை காவா தண்ணிலாம் எங்கே போகும் சார்? வராங்க, பார்த்துட்டு போயின்னு இருக்காங்க. இது பண்ணுறா அது பண்ணுறேன், ஒன்றும் செய்யாது இருக்காங்க. குழா தண்ணி இது நாங்கள் பிடிக்கிறதில்ல, அதுக்கு வரி போடுறாங்க, எல்லாத்துக்கும் வரி வாங்குறாங்க. ஆனால் ஒன்றும் வசதி இல்லையே. இது குறித்து மாநகராட்சி மற்றும் மாவட்ட அதிகாரிகளிடம் பல முறை மனு அளித்தும் இதுவரை எந்த ஒரு தீர்வும் கிடைக்கவில்லை என குற்றம் சாட்டும் தென்றல் நகர் பகுதி மக்கள் குடியிருப்புகளை சுற்றி தேங்கும் ஏரி நீரால் பல்வேறு இன்னல்களுக்கு ஆளாவதாக கவலை தெரிவிக்கின்றனர். குறிப்பாக குழந்தைகள் முதல் முதியவர்கள் வரை அதிக அளவிலான நோய் தொற்றுகளுக்கு ஆளாவதாக வேதனையுடன் கூறுகின்றனர். மேலும் பாம்பு உள்ளிட்ட விஷ ஜந்துக்களின் அச்சுறுத்தல் அதிக அளவில் இருப்பதாகவும் குற்றம் சாட்டுகின்றனர். மழை பெஞ்சோன்னா தண்ணி வருது. சரி, இது நாங்கள் 3 வாட்டி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டோம். கவுன்சிலர்கிட்டே கம்ப்ளைண்ட் பண்ணிட்டோம், கலெக்டர் ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டோம். ஆனால் இதுக்கு ஒரு ரீசனே சொல்ல மாட்டாங்க. இதோ கட்டுறோம், அந்த வந்து பார்த்துட்டு போயிடுறாங்க. கட்டுறேன்னு சொல்லிட்டு கட்டுறதே கிடையாது. தண்ணி எப்பவுமே இருக்குது. ஒரு ஆட்டோ கூப்பிட்டா வர மாட்டேங்கிறாங்க. அர்ஜென்ட்டில் ஒரு ராவில் போகலான்னா போக முடியாது. அந்த தண்ணியில் நடந்து வரப்போ பாம்பு வருது, தேள் வருது, பூச்சிங்க நிறைய வருது. எங்களை ரொம்ப கடிக்குது. இவ்வளோ கஷ்டப்படுறோம். எத்தனையோ முறை நாங்கள் எழுதி கொடுத்துட்டோம், இதை கட்டிட்டோன்றாங்க. இது வரைக்கும் கட்டின படம் இல்லை. இது தொடர்பாக சாலை மறியல் உள்ளிட்ட பல கட்ட போராட்டங்களில் ஈடுபட்டதை தொடர்ந்து அதிகாரிகள் கால்வாயை சீரமைக்கும் பணியில் ஈடுபட்டதாக கூறும் அப்பகுதி மக்கள், ஆனால் பணிகள் தொடங்கி 6 மாத காலமாகியும் இதுவரை 10% பணிகள் கூட நிறைவு பெறவில்லை என தங்களது ஆதங்கத்தை வெளிப்படுத்துகின்றனர். அந்த ஏரியை அந்த ஏரி தண்ணி இப்போ ஊரில் திருப்பிட்டு அந்த ரோட்டு ஓரங்கத்தெல்லாம் கடைங்கள்லாம் எல்லாம் அந்த காவா மூடிட்டு எல்லாம் கடைகள்லாம் கட்டிட்டாங்க. தண்ணி எல்லாம் மொத்தம் ஏரிக்கு போகிற தண்ணி இப்போ எல்லாம் இப்போ வீட்டுக்காக வருதுங்க. எல்லாம் இப்போ சுமார் பார்த்தீங்கன்னா வீடுங்க பார்த்தீங்கன்னா இங்கே எப்படியும் ஒரு 10,000 வீடுக்கு சார் மொத்தம். இது மெயின் பிரச்சனை இந்த சித்தியாரி தண்ணி தான் இங்கெல்லாம் வருதுங்க. அது ரொம்ப சிரமமாக இருக்குதுங்க. குழந்தைங்க வீட்டெல்லாம் வச்சு ரொம்ப பஜாராக இருக்குதுங்க. அது ஒரு நடவடிக்கை பார்த்து பண்ணி கொடுங்க சார். எனவே இனியும் காலம் தாழ்த்தாமல் கால்வாய் சீரமைப்பு பணிகளை விரைந்து முடித்து தங்கள் பகுதியில் தண்ணீர் சூடாதவாறு அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை அப்பகுதி மக்களின் கோரிக்கையாகும். சத்தியம் செய்திகளுக்காக வேலூர் மாவட்ட செய்தியாளர் பிரீத்குமாருடன் சத்தியம் செய்தி குழு.